குட் மார்னிங் அண்ட் பிரைஸ் லார்ட். இன்றைக்கு இஸ்ரேல் நாட்டினுடைய தேசிய பறவையாகிய ஹுப்போ என்ற பறவையை தான் உபாகமம் 14:18 வாசிக்கிறோம். இவைகள் பார்ப்பதற்கு மரக்கொத்தியை போன்றே இருந்தாலும் இவைகள் மரத்தை சார்ந்து அல்ல, நிலத்தை சார்ந்து வாழக்கூடியவைகள். அதனால் தான் தமிழ் வேதாகமத்திலே புழுக்கொத்தி என்று கூட மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கு தலையிலே ஒரு கொண்டை போல feathers அழகாக அமைந்திருக்கும். இந்த பறவைகள் மிக சுத்தமாக வாழக்கூடியவைகள். சன்பாத், சாண்ட்பாத் என்று மண்ணிலும் சூரிய ஒளியிலும் தன்னுடைய feathers இறகுகளை சுத்தம் செய்து கொள்ளக்கூடியவை. ஆனாலும் தன்னுடைய எதிராளியான பாம்பு மற்றும் நரிகளை பார்க்கிற பொழுது இவைகள் பயந்து போய் ஒரு விதமான நாற்றமிக்க அமிலத்தை வெளிவர செய்யுமா. அந்த நாற்றத்தை நுகர்ந்து அந்த எதிராளிகள் ஓடி போய் விடுவார்களாம். நாமும் பல வேளைகளிலே பயப்படுகிற பொழுது சங்கீதம் 56:3 படி நாம் பயப்படும் நாளில் கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை மாத்திரம் சார்ந்து நம்பி ஜீவிப்போமா? பறவைகளை கவனிங்கள், கவலையின்றி வாழ்ந்திருங்கள். God bless you. Have a good day.